ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் தமிழ் பேர்ட்ஸ் சேனல்ஸ். வாங்க இன்றைக்கி வெண்பொங்கலும் கெட்டி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதால் நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன், பாசிப்பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்துக்கிட்டேன், அதை வறுத்து கழுவி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைக்கு அதிகமான தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதால் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுருவோம். ஒரு 6-7 விசில் வர வரைக்கும், 5 விசில் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கலாம். பொங்கலுக்கு காம்பினேஷனாக நான் இப்போ கோகோனட் சட்னி செஞ்சுருக்கேன். இதுக்கு அரைச்சிட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா நமக்கு காம்பினேஷனாக சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு தாளிக்கிறது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு கருவேப்பிலை, இஞ்சி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடித்து இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா தாளிச்சிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டும். கொஞ்சம் முந்திரி கூட எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக முந்திரி போட்டுக்கோங்க. இந்த தாளிச்சது அப்படியே பொங்கலில் போட்டுற வேண்டியதான். போட்டுவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. சட்னியும் கூட தாளித்து எடுத்துக்கலாம். பொங்கலும் கெட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.